ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஜிஎல்லோட செட்டப்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இது சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அந்த டிரான்ஸ்லேஷன் ரீவேல்யூஷன் இந்த கன்சால்டேஷன் பார்த்துலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, ரீவேல்யூஷன் எப்படி நம்ம பண்ணுவோங்கிறது சொல்லிடுறேன். ஸோ பிஃபோர் தட் நமக்கு டிரான்ஸ்லேஷனுக்கும் ரீவேல்யூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கம்பேரிசன் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதில் வரும் அப்படின்னா, ஸோ எப்படி வந்துட்டு நம்ம டேட்டாவை பார்க்குறோங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஏன்னா இப்போது நீங்கள் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸோ இதுவோ தனியாக உங்களுக்கு ஆட் ஆகாது. அதாவது மீனிங் டிரான்சாக்ஷன் லெவலில் நம்மளால் டீட்டெயில்ஸ் நமக்கு டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியாது. அதே இது உங்களுக்கு ரீவேல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கொடுக்கறத பொறுத்து இன்கேஸ் நமக்கு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் உங்களுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் ஆகும். ஸோ ஐடியலி நம்ம ரீவேல்யூஷன் எப்போ ரன் பண்ணுவோம், டிரான்ஸ்லேஷன் எப்போ ரன் பண்ணுவோம் அப்படின்னா, ரீவேல்யூஷன் வந்துட்டு ஆஸ் அ பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மந்த் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 2-3 கரன்சிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு ரீவேல்யூஷன் ரன் பண்ணுவீங்க. இது எதுக்காக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கரன்சி ஃப்ளக்சுவேஷன் அந்த கெயின் ஆர் லாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி பீரியட்ல நமக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த ரேட் பேஸில் வந்துட்டு நம்ம இந்த டிரான்சாக்ஷன் லெட்ஸ் சே 15th ஆஃப் ஜனவரி ஆர் 15th ஆஃப் ஜூனில் நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு வெண்டார் இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இந்த வெண்டார் இன்வாய்ஸ் வந்துட்டு லெட்ஸ் சே நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போது 30th ஆஃப் ஜூனில் வந்துட்டு எனக்கு இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன் வந்துட்டு கெயினாக இருக்குமா இல்லை லாஸாக இருக்குமாங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன். ஸோ இப்போ இங்கே நீங்கள் ரன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஸோ ஐடியலி நம்ம வந்துட்டு இது அசட் அண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் ரன் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு கெயின் ஆர் லாஸ் எல்லாமே சிஸ்டம் கிரியேட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் தி அதர் ஹேண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸோ இல்லாட்டி சப்லெஜர் டிரான்சாக்ஷனோ இந்த லெவல் அஃபெக்ட் ஆகாது. இது வந்துட்டு ஆஸ் அ பேலன்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். எப்படி ஆஸ் அ பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலி நம்ம ரீவேல்யூஷன் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு அப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணிக்கலாம். பட் ஏன் ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் ரன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணிட்டு திருப்பி ரீவேல்யூஷன் ரன் பண்ணீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகுது இல்லையா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் அடிஷ்னல் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் ஆட் ஆகாது. அதாவது இந்த பேலன்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபங்க்ஷனல் கரன்சிக்கு ஆட் ஆகாது. அதாவது உங்களுக்கு ரீவேல்யூஷனே டிரான்ஸ்லேஷன் ஆர் ரீவேல்யூயிங் தி டிரான்சாக்ஷன் வேல்யூ ஃப்ரம் ஃபாரின் கரன்சி டு ஃபங்க்ஷனல் கரன்சி இல்லையா. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணும்போது இந்த டேட்டா நமக்கு உள்ளே வராது. ஸோ அதனால ஐடியலி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரன் பண்ணுவோம், வாட் இஸ் தட் ரீவேல்யூஷன் ரன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் அகெயின் நம்ம எதுக்காக ரன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்குது லெட்ஸ் சே அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனல் கரன்சியில் நான் எனக்கு போர்ட் ஆஃப் மீட்டிங்கில் இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சியில் தான் வந்துட்டு நான் சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபங்க்ஷனல் கரன்சியில் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாவும் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் கன்சால்டேஷன் ப்ராசஸ் எனக்கு இதுவும் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணிடுவேன். டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணிட்டு தான் கன்சால்டேஷன் பார்ப்போம். ஸோ கன்சால்டேஷன் அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் அகைன் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரீவேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர்லி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கரன்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் கரன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் போயிட்டு பேலன்ஸாக ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் பர்பஸ். பட் இதில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கிரியேட் பண்ணுவோம், ரீவேல்யூஷன் கிரியேட் பண்ணுவோம். பட் டிரான்ஸ்லேஷனுக்கு ஆஸ் சச் நமக்கு டெம்ப்ளேட் ஆர் எனிதிங் இருக்காது. ஓகே, ஸோ ஆஸ் அ ப்ராசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரீவேல்யூஷன் பண்ணுறதுனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீவேல்யூஷன் ஐ மீன் இந்த கான்செப்ட் பேசிக்லி அண்டர்ஸ்டுட் பிகாஸ் உங்களுக்கு இபிஎஸ்ல கூட சேம் கான்செப்ட் தான். ஓகே,
ஸோ இங்கே ஃபியூஷனில் எப்படி ரன் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஆனால் வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த லெஜரில் ரிப்போர்ட்டிங் கரன்சி இருக்கணுமா? இல்லை, ரீவேல்யூஷனுக்கு அது உங்களுக்கு தேவையில்லை. டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் கரன்சி தேவைப்படும் நமக்கு. ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா ரிப்போர்ட்டிங் கரன்சி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஆமாம், ரிப்போர்ட்டிங் கரன்சி ஆட் பண்ணியிருக்கணும் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அதுதான் இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். ஸோ இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் ஒரு ஒர்க் ஏரியா இருக்கும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்லி உங்களோட ஜேர்னல் என்ட்ரி, கிரியேஷன் ஆர் இன்கொயரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த பேலன்ஸ் இன்கொயரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேனேஜ் பீரியட்ஸ் எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் தான். உங்களுக்கு ஜஸ்ட் பீரியட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது தான். ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டாஸ்க் கூட இருக்கும். ஸோ ஒன்று ரீவேல்யூ பேலன்சஸ், இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்லேட் பேலன்சஸ். ஸோ இப்போ ரீவேல்யூ பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே இது இப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் எதுவுமே நீங்கள் இன்னும் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இதுன்னு வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரைமர்லி உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வர்ஷன் ரேட். ஏன்னா இங்கே இருக்கிற ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். லெட்ஸே எனக்கு டிரான்சாக்ஷனில் வந்துட்டு ஸ்பாட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம கார்ப்பரேட் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா எனி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் அண்ட் கார்ப்பரேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எய்தர் இட் வில் பி கார்ப்பரேட் இல்லாட்டி ஸ்பாட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போது அங்கே நம்ம என்ன கன்வர்ஷன் ரேட் டைப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களோட அந்த கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரி ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கெயின் ஆர் லாஸ்க்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு பீரியாடிக்கல் பேசிஸ்லையா இல்லை இயர்லி பேசிஸ்லையாங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆப்ஷனலி நீங்கள் போஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகும். ஸோ ப்ரைமர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ், அதாவது எந்த அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ லெட்ஸே இது நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆர் லெட்ஸே லைபிலிட்டி அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ லைபிலிட்டி அக்கௌண்ட்டுக்கு யூஸ்வலி கொடுக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அட்டாச் ஆகிருக்கிற லெட்ஜஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக் பண்ணும் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள கார்ப்பரேட் ரேட் செக் பண்ணும். அந்த ரேட்டில் வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணப்போ அட்டாச் பண்ணியிருந்த அந்த ரேட்டும் இந்த பீரியட் அண்ட் ரேட்டும் சிஸ்டம் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதில் கெயினாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் எடுத்துக்கும், இல்லை லாஸாக இருந்ததுன்னா இந்த அக்கௌண்ட் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இந்த கேஸில் 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். பட் சில சினாரியோவில் ஒரே அக்கௌண்ட் கூட இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்ளி டெபிட் ஆர் கிரெடிட் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு தனித்தனி அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம் 6162 சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போது இது க்ரியேட் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் செக் பண்ணும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து லெஜர் லெவல் தான் கிரியேட் ஆகுது. ஆமாம், லெஜரில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ சிஓஏ லெவலில் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சிஓஏ லெவல்னா அப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எத்தனை லெஜருக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அப்போ அந்த
எல்லாத்துக்குமே ஜென்ரேட் பண்ணும். அந்த கண்டிஷன் மட்டும் மீட் ஆகணும். அந்த நம்ம கொடுத்த அந்த 2 அக்கவுண்ட் மட்டும் அந்த நேச்சுரல் அக்கவுண்ட் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல உள்ள எல்லா டிரான்சாக்ஷனோட பேலன்ஸையும் எடுத்து ரீவேல்யூவேட் பண்ணிடும். ஆமா, கரெக்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லெவலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இந்த ரீவேல்யூஷன் ஜேர்னல் ஜென்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, இது உங்களுக்கு லெஜர் லெவலில் வேணும்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் லெஜர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு லெஜர் ஆர் லெஜர் செட் வரும். ஸோ இந்த டேட்டா ஆக்சஸ் செட்டுக்கு நமக்கு லெஜர் செட் எதுவும் இல்லை. அதாவது உங்களுக்கு பேசிக்லி அந்த கேலண்டர் அண்ட் இது உங்களுக்கு சேமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லெஜர் செட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் லெஜர் செட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த சினாரியோவில் நீங்கள் இந்த லெஜர் செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் லெஜர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அகைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சால்டேஷனில் வரும் உங்களுக்கு. ஸோ மல்டிபிள் இது இருக்குது, லெஜர்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ரிப்போர்ட்டிங்லேயே போட்டுக்கலாம். ரிப்போர்ட்டிங்கில் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அது ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணாமல் ரிப்போர்ட் எடுக்கும்போது கன்சால்டேட்டட் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் இது தேவைப்படும். ஆடிக்கல் அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த சைல்டு லெஜர்லேருந்து பேரண்ட் லெஜருக்கு பேலன்சஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே. ஸோ அது வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு அந்த கரன்சி கேலண்டர் இதெல்லாமே மாறி வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. பட் உங்களுக்கு அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கேலண்டர் சேமாக இருந்ததுனா தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்க்கு இது ஒரே ஒரு லெஜருங்கிறதுனால உங்களுக்கு இந்த கேஸ் வராது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டு ஓகே ஒன்று பண்ணுற ஒரு புது டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றோம் இல்லையா? ஆமாங்க. ஸோ அதுதான் அந்த அக்கௌண்ட்டை என்ன அக்கௌண்ட் எக்ஸாக்ட்லி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரில. ஸோ அதுதான் தேடிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போதைக்கு நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஓகே, இந்த இதுக்கு ஆல்ரெடி இருக்கா? UK, US, FR, UK, France, US. Okay. Okay, maybe இதில் இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே, ஸோ மேபி செக் இதில் டிரான்சாக்ஷன் இருக்கான்னு எக்ஸாக்டாக தெரில. பிகாஸ் யூகே யூஎஸ் எல்லாமே ஆல்ரெடி அசைன் ஆகிட்டனால நம்ம செட்டப் அகைன் மறுபடியும் முதல்லேருந்து பண்ணி ஸோ திருப்பி அதை தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் ஸோ இந்த ஒரு லெஜருக்கு அசைன் ஆகலை. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன் நான், யூஏஇ ப்ரைமரி லெஜர். ஸோ இதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ரீவேல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பீரியட் வந்துட்டு ப்ராப்ளி நான் இந்த பீரியட் நமக்கு இன்னும் முடியலங்கிறனால நான் மே மந்தோட பீரியட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு இந்த ரேட்டு இது எல்லாமே பீரியட் எண்டில் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு கீழே நமக்கு வர்றதுனால ஸோ அந்த டேட்டை பை டிஃபால்ட் சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ இது இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸே நீங்கள் எண்ட் ஆஃப் தி இயர் எண்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டிங் பீரியட் தனியாக இருக்குது அப்படின்னா ஸோ அது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது போக நீங்கள் ரெகுலர் பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட் சிஸ்டமே உங்களுக்கு 31st ஆஃப் ஆர் லாஸ்ட் டேட் ஆஃப் தி மந்தில் உங்களுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். ஓகே.
revaluation gain. Okay. Probably currency conversion இருக்காதுன்னு நினைக்கிறேன். Okay. Revaluation consists mostly primary. Okay, revaluation is the same currency, அதே currency போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது கரன்சி வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனல் கரன்சியை கொடுத்துட்டனால எரர் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அது சேம் கரன்சிங்கிறதுனால எரர் அவுட் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளி யூஎஸ்டிக்கு வேணால் நான் போட்டு பார்ப்பேன். ஸோ யூஎஸ்டிக்கு இருக்கான்னு பார்க்குறேன். இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஸ்பெசிஃபை பண்ணாமல் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் செக் பண்ணோம். ஸோ primary lecture evaluation. Okay, second. Formula. அதான் இது டிரான்சாக்ஷன் இல்லைன்னு தான் வருது. ஏன்னா அதான் இப்போ எக்ஸாக்டாக எந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அது பண்ணுவோம். இதில் நம்ம கொடுத்தது வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளி இதில் டிரான்சாக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு ரீவேல்யூஷன் ஜேர்னல் வந்துட்டு கிரியேட் பண்ணல. ஸோ அதை ரீவேல்யூஷன் இசன்ட் ரெக்வயர்டுன்னு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ரிவால்யூஷன் ஜேர்னல், அதை ஒன்று நம்ம பார்க்கலாம்ல? ஓகே ஷூர். ஒரு நிமிஷம், அது டேட்டா ஆக்சஸ் செட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எது 03 தான் இருக்குது. அதில் ப்ராப்ளம் நமக்கு பீரியட்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
Data access. இது சம்டைம் ரோல் கஸ்டமைசேஷன் ஆர் இந்த சாண்ட்பாக்ஸில் ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட நமக்கு வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புது ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசருக்கு இந்த என்டிட்டி ஐ மீன் இந்த யூஎஸ் ப்ரைமரி லெக்சர் அட்டாச் பண்ணால் ஐடியலி நமக்கு வரணும். ஸோ அது வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். பிகாஸ் அதில் யூஸ்வலி நமக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இது டெஸ்ட்டுங்கிறதுனால. ஸோ ஆக்சுவல் இன்ஸ்டன்ஸ்னால் நமக்கு இஷ்யூ இருக்காது. இதில் நிறைய போட்டு வச்சுருப்பேன். ஓகே இதில் வருது.
ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு பீரியடோடது எடுத்திருக்கேன் நான். அதாவது ஜூன் மந்தோட தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜூன் 23க்கு ஒரு ரீவேல்யூஷன் பேட்ச் ஒன்று ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீவேல்யூஷனுங்கிற மாதிரி வரும். ஸோ கரன்சி வந்துட்டு இவங்களோட இது சைனீஸ் கரன்சி யுவான் கூட தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ரிப்போர்ட்டிங் லெஜர்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூஎஸ் ஆர்சிஎஸ்எல்ஏ யூரோப்போட இந்த இதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் என்டர்ட் கரன்சியிலேருந்து அக்கௌண்டட் கரன்சிக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நமக்கு என்டர்ட் கரன்சியில் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் அக்கௌண்டட் கரன்சியில் வந்துட்டு அந்த வேரியேஷன் நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8102. ஸோ இப்போது இதில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த 812 ஸோ இது வந்துட்டு நம்மளோட கிரெடிட்டில் போய் விழுவோம், அன்ரியலைஸ்ட் கெயின் அக்கௌண்ட்டு. ஸோ அதே இது டெபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லெஜர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து விழுவும். அதாவது அந்த குமுலேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ப்ராப்ளி இதுக்கு மல்டிபிள் லைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஒரு லைன் பார்த்தோம்னா நமக்கு 365 இருக்குது, இன்னொன்று 1860 இருக்குது. ஓகே. பட் நமக்கு ஐடியலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டட் கரன்சியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் என்டர்ட் கரன்சியில் மோஸ்ட்லி நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ மற்றபடி மற்றது எல்லாமே ரெகுலர் ஜேர்னல் என்ட்ரி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் இருக்கும், எந்த கரன்சி என்ன ரேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இந்த வேரியேஷன் அமௌண்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவல்யூஷன் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும். ஏதாச்சும் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம அந்த டெம்ப்ளேட்ல கொடுக்குற அக்கௌண்ட் தான் எடுக்கிறது 7 டெம்ப்ளேட்ல கொடுக்கறது தான் கரெக்ட். ஸோ இது கெயின் இருக்கிறனால உங்களுக்கு ரியலைஸ்ட் அன்ரியலைஸ்ட் கெயின் அக்கௌண்ட் எடுத்து வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட அது வந்து இங்கேருந்து லெட்ஜர் ஆப்ஷன்லேருந்து வருதுங்களா? ஆமாம், இது வந்துட்டு லெஜர் ஆப்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. பட் ஐடியலி இப்போ உங்களுக்கு டிரான்சாக்ஷன்லேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே ஒரு பேபிள் டிரான்சாக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து வரும். பட் இது அவங்க போடுறது வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அவங்க இந்த லெஜர் ஆப்ஷனில் கொடுப்போம் இல்லையா, குமுலேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெபிட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த குமுலேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அக்கௌண்ட் விழுந்திருக்கு. ஸோ கிரெடிட்டில் வந்துட்டு உங்களோட அந்த கெயின் அக்கௌண்ட் விழுந்திருக்கு இதில். ஓகே. ஓகே. வேறு கொஷின் இருக்குங்களா? இல்லை, ரீவேல்யூஷன் ஓகே. ஓகே. ட்ரான்ஸ்லேஷன் ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷனில் எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு
என்னன்னா இது வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் லெவலில் வரும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஜேர்னல் ஆர் டிரான்சாக்ஷன் லெவலில் இருக்கும். பட் இது வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ எந்த கரன்சி சூஸ் பண்ணுறோமோ அந்த கரன்சிக்கு வந்துட்டு இந்த பேலன்சஸ் எல்லாம் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி அக்கௌண்ட்ஸ் விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் லெஜர். ஸோ இப்போது நீங்கள் லெஜர் ஏ செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த என்டையர் ஏ லெஜருக்கு உங்களுக்கு பேலன்சஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அது வந்துட்டு ஐடியலி உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லெவல்லையும் உங்களோட அந்த ரீவேல்யூவேஷன் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா லெஜர் ஆர் லெஜர் செட் லெவலில் ஒர்க் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரைமர்லி உங்களுக்கு அட் தி லெவல் ஆஃப் லெஜர் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ப்ராப்ளி இதுக்கு நமக்கு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ரிப்போர்ட்டிங் கரன்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு இதில் பிளாங்காக வருது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லாகின் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா அதில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
இப்போ ஒரு லெட்ஜருக்கு ஒரு டார்கெட் கரன்சி செலக்ட் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் ஒரு பேலன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுமா டிரான்ஸ்லேஷன்? இல்ல இது பேலன்சிங் செக்மெண்ட் நீங்க நல்லா விட்டீங்க அப்படின்னா அந்த லெஜருக்கு இருக்கிற எல்லா பேலன்சிங் செக்மெண்ட்டுக்கும் ரன் ஆகும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் ரன் ஆகும். அதனால டிரான்ஸ்லேஷன்னால இதுல வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேஷன் மாதிரி தானே அப்ப இது? ஆமா, சும்மா பேலன்சஸ் மட்டும் நமக்கு அந்த இது எஃப்ஆர்எஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த எஃப்ஆர்எஸ்ல நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டிங்க்கு வந்துட்டு அந்த இந்த லெஜரை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் பேலன்சஸ் இருக்கும். ஸோ அதை தவிர நமக்கு இதில் டிரான்சாக்ஷனாக எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனே. ஓகே, ரீவேல்யூவேஷன்ல தான் நமக்கு ஜர்னல் கிரியேட் ஆகும் இல்லையா? ஆமாம், ரீவேல்யூவேஷனில் தான் ஜர்னல் கிரியேட் ஆகும். அப்போ அந்த கன்சாலிடேஷன்றது அதுவும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா, அதுவும் ரிப்போர்ட் மாதிரி தானே? இல்லை, கன்சால்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. நமக்கு ரிப்போர்ட் ஒன்லின்னு இருக்கு. அந்த ரிப்போர்ட் ஒன்லிங்கிறது சேம் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம லெஜர் செட்டு மட்டும் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டையும் வந்துட்டு ஒரே எஃப்ஆர்எஸ் ரிப்போர்ட்டாக, ஒரே ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இது நமக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் தான் வந்துட்டு அமௌண்ட் இங்கேருந்து அந்த ப்ரைமரி அந்த பேரண்ட் லெஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, பட் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் நமக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது எக்ஸாக்டா எந்த இதுக்கு இருக்குன்னு தெரியல. அக்கவுண்டிங் பீரியடே வர மாட்டேங்குதா? என்னாச்சு? இல்லை, அதுதான் எனக்கு இதில் டார்கெட் கரன்சி வரணும். பட் எனக்கு டார்கெட் கரன்சி தான் வரல. ஸோ ப்ராப்ளி அந்த பீரியட் டிஃபைன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த ரேட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு வரும். மேபி செட்டப்பில் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஓகே, இது ஜேர்னல் லெவலில் கொடுத்து டிசைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஐடியலி இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் ரன் பண்ணோம்னா அது பேலன்ஸில் இருக்கணும். பட் அவங்க ஒன்று ஜேர்னலும் ஒன்று சப்லெஜரும் போட்டு வச்சுருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு ஜேர்னல் ஆர் சப்லெஜர் போட்டோம்னா நமக்கு இதில் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் ஒர்க் ஆகாது. ஏன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தோம்னா தான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஸோ இப்போவும் வரல அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அந்த இது கன்வர்ஷன் ரேட்ஸ், ஸோ கன்வர்ஷன் ரேட்ஸில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது மிஸ் ஆயிருந்தால் தான் நமக்கு அந்த பேலன்சஸ் வந்துட்டு அதுக்கு போகாது. ஓகே ஓகே, அதை இப்போ வருது மேபி 6. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓடி முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த எஃப்ஆர்எஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, அதான் முடிஞ்சிருச்சு இது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்ஆர்எஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு ரிப்போர்ட்டிங் கரன்சி லெஜருக்கு. ஸோ இப்போ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே உள்ள டிரான்சாக்ஷன் உங்களுக்கு அதுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும் நம்ம கொடுத்த அந்த கார்ப்பரேட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த லெவலில் நமக்கு ஒரு பேலன்ஸாக மட்டும் அங்கே வந்து நிற்கும். ஸோ வித் ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே பட் பீரியட் க்ளோஸ் ஜிஎல் பீரியட் புக் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும் இல்லையா ரீவேல்யூவேஷன் ஆமாம், ட்ரான்ஸ்லேஷன்? க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே தான் வரும் நமக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம என்டர் ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இந்த ரெக்கன்சிலேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெக்கன்சிலேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஜிஎலுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீவேல்யூஷன் ரன் பண்ணுவோம். ரெண்டாவது வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கன்சால்டேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். எய்தர் கன்சல்டேஷன் ப்ரோக்ராம் இல்லாட்டி உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் லெஜர் செட்லேருந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ப்ரைமரி ஐ மீன் பேரண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு உங்களோட இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டியுமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சப்லெஜர் பீரியட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜிஎல் பீரியட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே ஸோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசிக்லி ட்ரான்ஸ்லேஷன் ரன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் போகும். ஸோ இது வந்துட்டு உங்களோட அந்த ஜிஎல் பேலன்சஸ் டேபிளில் அப்டேட் ஆகிடும். அதாவது அந்த இது ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் கரன்சி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு அப்டேட் ஆகிடும் நமக்கு. ஓகே அப்புறம் எஃப்ஆர்எஸ் வச்சு நம்ம புல் பண்ணிக்கலாம் இந்த டேட்டா. ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஓகே ஸோ
ஓகே. ஸோ ஓகே. இது வரைக்கும் ஃபைனுங்களா? இது வரைக்கும் ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்துட்டு 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஒன்லின்னு சொல்லுவோம். ஸோ ரிப்போர்ட்டிங் ஒன்லில வந்துட்டு இப்போ நமக்கு கேலண்டரும், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் ஒரே இதா இருக்கு. ஸோ நமக்கு அதுல சேஞ்சஸ் இல்ல அப்படின்னா, ஸோ நீங்க ப்ராபப்ளி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஒன்லின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம ப்ரோகிராமோ, ஸ்கெட்யூல் ப்ராசஸோ எதுவும் ரன் பண்ண மாட்டோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்டா நம்ம அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் டைமில் ஒரு லெஜர் செட் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லெஜர் செட்டை நம்ம கால் பண்ணி நம்மளோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ ஐடியலி நம்ம யூஎஸ் ப்ரைமரி லெஜர்னு சொல்லிட்டு கொடுப்போம். பட் இந்த கேஸில் வந்துட்டு யூஎஸ் லெஜர் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். அப்போது இதுக்கு கீழே அகைன் ரிப்போர்ட்டிங் அண்ட் செகண்டரி லெஜர் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் அது நம்ம ஆப்ஷன் தான், 3 சேர்த்து ஒன்றா வைக்க போகிறோமா, இல்லை உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அண்ட் ப்ரைமரி லெஜர் மட்டும் வச்சுக்க போகிறோமாங்கிறது அது நமக்கு ஆப்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஆஃப் கன்சால்டேஷன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னா, இது நமக்கு இபிஎஸ்ல இருக்கு இல்லையா, அந்த குளோபல் கன்சால்டேஷன் சொல்லிட்டு. ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளோபல் கன்சால்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ பிஃபோர் தட் இப்போது இதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஓகே, ஸோ உங்களுக்கு இபிஎஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் மேப்பிங் இருக்கு. சரி. ஓகே, இதில் இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட மல்டிபிள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்காது, பிகாஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு பண்ணிட்டனால. பட் எப்படி நம்ம பண்ணுவோம், என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது இதுலங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் லெஜர்ஸ் இருக்குது. ஸோ லெஜர் 1 to லெஜர் 2 வந்துட்டு நமக்கு இந்த டிரான்சாக்ஷன்லாம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, ஐடியலி நமக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மேப்பிங்கு, அதுக்கப்புறம் அந்த செகண்டரி லெஜரோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அதில் பார்த்துட்டோம். ஸோ அடிஷ்னலி அது போக நமக்கு இந்த மேப்பிங் மட்டும் இருக்கும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ எது உங்களோட டார்கெட்டாக இருக்கும், எது வந்துட்டு உங்களோட சோர்ஸாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ சோர்ஸுங்கிறது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எதில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஆர் உங்களோட சைல்டு லெஜர் வந்துட்டு உங்களோட சோர்ஸு, உங்களோட பேரண்ட் லெஜர் வந்துட்டு பேரண்ட் லெஜர் ஆர் பேரண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு உங்களோட எதில் வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை டார்கெட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் வந்துட்டு யூகே கொடுக்குறேன், ஆர் லெட்ஸ் சே யுஏஇ. ஓகே.
ஸோ இது வந்துட்டு யூஏஇயோடது. ஸோ ப்ராப்ளி யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு செக்மெண்ட் ரூல்ஸு, ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட இது அக்கௌண்ட் ரூல்ஸு. ஸோ இது வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் லெவலில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே இது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸ் செக்மெண்ட் ரூல்ஸ் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட டார்கெட் செக்மெண்ட் என்னவா இருக்கும், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் செகண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களோட கன்சால்டேஷன் ஆர் உங்களோட 2 டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு சிமிலர் இதாக இருக்குது. அதாவது லெட்ஸே உங்களுக்கு இந்த யூஏஇயில் வந்துட்டு உங்களுக்கு லெட்ஸே ஒரு 5 செக்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8 செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஐடியலி நமக்கு இதிலேருந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதில் லெட்ஸே இந்த யூஎஸில் 8 செக்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் 5 செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் 3க்கு வந்துட்டு ஐடியலி நமக்கு டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அது ஒன்று செட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நமக்கு அந்த 5 செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 செக்மெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேப் பண்ணுவோம். ஓகே. ஸோ லெட்ஸே நான் செக்மெண்ட் 1 அண்ட் செக்மெண்ட் இது நான் கேன்சல் கொடுக்குறேன். ஓகே, செக்மெண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட் ரூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டார்கெட் செக்மெண்ட் அண்ட் சோர்ஸ் செக்மெண்ட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி வேல்யூ ஃப்ரம் சோர்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் இங்கே சோர்ஸில் கொடுக்குறீங்க இல்லையா, உங்களோட ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் எந்த லெஜரில் போட்டிருக்கீங்களோ அந்த லெஜரோடது. ஓகே. ஸோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 8 செக்மெண்ட் இருக்குது, அதில் 3 செக்மெண்ட் டிஃபால்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அசைன் சிங்கிள் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். அசைன் சிங்கிள் வேல்யூன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் ரோல் அப்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூஸ் ரோல் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு இங்கே கம்பெனி கொடுக்குறேன். ஸோ இங்கே கம்பெனி கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்துட்டு எனக்கு ரூல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லி நான் வந்துட்டு டார்கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிஷன் இருக்கும். அதாவது நான் சிங்கிள் அக்கௌண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ரேஞ்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த டார்கெட் அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு இதில் செலக்ட் பண்ணுன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் லெட்ஸே நமக்கு 2 கம்பெனி இருக்குது, பட் இங்கே வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே ரெண்டுலையும் நடக்கிற டிரான்சாக்ஷன் நீங்கள் ஒரு இதுக்கு மூவ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மேப்பிங் தான் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ பேசிக்கலி இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா, சோர்ஸில் கொடுக்குற வேல்யூஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா டார்கெட்டில் எந்த வேல்யூக்கு போகணுங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மேப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணிட்டு இது ஐ மீன் ஜஸ்ட் நம்ம பார்க்குறது 1 லைன் கொடுக்குறோம், பட் ஐடியலி உங்களுக்கு நிறையா இருக்கும், நிறைய லைன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் அது அஃப்கோர்ஸ் 1 டைம் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் அண்ட் இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மேப்பிங் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ ஆஸ் அ பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டி ஆர் இயர் அண்ட் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ புதுசாக ஏதாச்சும் அக்கௌண்ட் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு மேப்பிங் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். ஏன்னா மேப்பிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸில் வந்துட்டு ஃபெயிலியர் வரும். ஸோ அதில் எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இன்கேஸ் புது அக்கௌண்ட் இந்த பீரியடுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் அந்த புது அக்கௌண்ட்டோட அந்த மேப்பிங் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் ஆனது ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இதில் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 11200 இருக்கும். ஸோ இது வந்துட்டு எய்தர் நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு ஈக்குவல் டு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, என்ன அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போகும். ஸோ அது இல்லாமல் வேறு டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டியில் மூவ் ஆகாது. ஸோ அதனால் இந்த மேப்பிங் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொடுத்துடணும். ஏன்னா இதில் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே ரோல் அப்பில் இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு லெஜரில் போயிட்டு இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரைமரி லெஜர் ஆர் அந்த டார்கெட் லெஜர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டார்கெட் லெஜரில் வந்துட்டு நீங்கள் இது எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தட், உங்களோட அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களோட டார்கெட் லெஜரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த ப்ரோக்ராம் நேம் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே.
இதில் பேலன்ஸ் இதில் ஆக்சுவலாக ஜென்ரல் லெட்ஜர் பேலன்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு நிமிஷம் எக்ஸாக்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி இதுலேருந்து உங்களோட டார்கெட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேப்பிங்கில் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் லெட்ஜர் இந்த கேஸில் நான் இது எடுத்துக்கிறேன், யூஐ. or let's say other way. So source வந்துட்டு US primary ledger, so target வந்துட்டு UAE. மேபி அந்த மேப்பிங் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ இதுக்கு மேப்பிங் இருக்குன்னு பார்த்துட்டு இது ரன் பண்ணிடலாம்.
target is source UK. UK prime lecture. மேபி மேப்பிங்கில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா இப்போ நமக்கு ஐடியலி யூகேவோட இன்னொரு லெஜர் வருது நமக்கு. ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நம்மளோட செக்மெண்ட் லெவல் மேப்பிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு அந்த கேலண்டர். ஸோ இந்த செகண்டரி லெஜர் இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங்கில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்காங்கிறது செக் பண்ணும். ஸோ ப்ராப்ளி அது ஒரு கம்ப்ளீட் செட்டப் போட்டோம்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போது இதோட ரிலேட்டட் தான் வந்துட்டு நம்மளோட இது வந்துட்டு இன்னொரு ப்ரைமரி லெஜர். ஸோ இது வருது, பட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது டார்கெட் வந்துட்டு யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு நமக்கு வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வரல. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு யூகேவோட இன்னொரு லெஜர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஐ திங்க் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கரன்சி அண்ட் கேலண்டர் சேமாக இருக்கும், இது மட்டும் வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அருண், இந்த டாபிக் முடிஞ்சோன்னா ஒரு 10 minutes நான் டின்னர் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, இல்லாட்டி நாளைக்கு கூட பார்க்கலாம். நான் நாளைக்கு ஒரு 10 அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த டாபிக் முடிச்சோட நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம். மேப்பிங் வரலை. ஸோ இதுக்கு மேப்பிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக ஒரு மேப்பிங் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு WAWD. ஸோ டார்கெட் வந்துட்டு லெக்சரு, இது வந்துட்டு யூஎஸ்.
ஸோ இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு வேல்யூ சிங்கிள் வேல்யூ தான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் அசைன் பண்ணல. ஸோ பிகாஸ் இப்போது மல்டிபிள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது மல்டிபிள் லைன்ஸ் அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த வடிக்கால் இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட். ஸோ அந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகே, ஐ திங்க் இதோட பீரியடும் டிஃபைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். டார்கெட்டோட பீரியட் counting calendars and ஒரு நிமிஷம்.
இதில் ஐடியலி நமக்கு அந்த 2வது லெக்சர் வரணும். ஸோ அது வரல. ஸோ ப்ராப்ளி பீரியட் ஓப்பன் ஆகாமல் இருக்கா என்னங்கிறது தெரில. ஏன்னா நமக்கு பீரியடில் இஷ்யூ இல்லை அப்படின்னா, ஸோ இதில் நம்ம கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டார்கெட் பீரியட் வந்துட்டு வந்துடும். ஸோ மேபி ஒன் லாஸ்ட் டைம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ப்ரோக்ராமிங் ஓகே, strengths and balance. I think source US. இல்லைங்க, இதில் பீரியடில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ ஏன்னா ஐடியலி நமக்கு இந்த பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டார்கெட்டோட பீரியட் வந்துட்டு நமக்கு பாப்புலேட் ஆகும். ஸோ இது வேணால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன் வரலன்ட்டு. பிகாஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்று அந்த சிங்க்ரனைசேஷன் இஷ்யூ இருக்கும். ஏன்னா நான் ரெண்டுமே அசைன் பண்ணிட்டேன். ஸோ யூஎஸ் அண்ட் ஏஏபிபி ப்ரைமரி லெக்சர் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். பட் எனக்கு அதில் பார்த்தோம்னா ஒன்லி யூஎஸ் ப்ரைமரி லெக்சர் தான் காட்டுது. ஸோ சம்டைம்ஸ் சிங்க்ரனைசேஷன் ப்ரோக்ராம் ரன் ஆச்சுனாலும் நமக்கு அந்த இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ அதில் செக் பண்ணிட்டு இப்போ நமக்கு பீரியட் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு இதில் வந்துட்டு வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்த மாதிரி இதில் அகெயின் டார்கெட் லெஜரோட பீரியட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்ளி நீங்கள் ரன் இம்போர்ட் ஜேர்னலும் இந்த ஆட்டோமேட்டிக் போஸ்டிங் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேலன்ஸ், அதாவது இங்கே யூஎஸ் ப்ரைமரி லெஜரில் நம்ம கொடுத்துருக்குற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த லெஜருக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். அதாவது WABB இந்த ப்ரைமரி லெஜருக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ நான் இது வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். அது ப்ராப்ளி சிங்க்ரனைசேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 தடவை ஆல்ரெடி லாக் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் அதே தான் வருது. இது ஏன்னா நான் ஐ திங்க் நாளைக்கு காலையிலேக்குள்ள இது ஆகாது, ரெஃப்ரெஷ் ஆகாது. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் இது பார்த்துருவோம். ஓகே ஓகே. ஸோ ஜிஎல்ல வேறு ஏதாச்சும் டாபிக் பார்க்கணுங்களா சொன்னீங்கன்னா நான் அது பார்க்குறேன். வேறு ஏதாச்சும் இன்கேஸ் நம்ம பார்க்கணும். ஜிஎல்ல இந்த மேனேஜிங் த லீகல் ஜூரிஸ்டிகேஷன், லீகல் அத்தாரிட்டிஸ், லீகல் என்டிட்டி, அப்புறம் ஜியாகிரபிஸ். புரியல, என்ன தடவை சொல்லுங்க. ஜூரிடிக்ஷன் ஒன்று, இன்னொன்று அத்தாரிட்டிஸ், ஓகே, அப்புறம் என்டிட்டிஸ். எல்லாமே லீகல் அத்தாரிட்டிஸ், லீகல் என்டிட்டிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஸோ நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வர்ற அந்த ஓகே இதில் செட்டப் இல்லையா, ஒரு நிமிஷம். இதுதானே சொல்கிறீங்க, லீகல் அத்தாரிட்டிஸ், ஜூரிடிக்ஷன் இதெல்லாமே.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐடியலி இது நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம் பட் ஆஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா உங்களுக்கு லீகல் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பார்ட்டிஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்தியா சினாரியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் அத்தாரிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் அத்தாரிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லீகல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அது இன்கேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூரிடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு உங்களோட லீகல் என்டிட்டிஸ் ஆர் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ப்ரைமர்லி நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட லீகல் என்டிட்டி கொடுத்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இது கொடுத்துருவீங்க. ஓகே. ஸோ அது போக அடிஷ்னலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லீகல் அத்தாரிட்டிஸ் ஒன்று இருக்கும், ஜூரிடிக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அத்தாரிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுதான். ஓகே. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்ளி இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சவுதிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஜாட்காங்கிறது உங்களுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டி. ஸோ அது ஒரு லீகல் அத்தாரிட்டியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லீகல் ஜூரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அகைன் இது ஜூரிடிக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெசிஃபிக் டு தி டெரிட்டரி அது ரீஜன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இந்த ஜூரிடிக்ஷன் நீங்கள் இதில் ஆட் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களோட ரிப்போர்ட்டிங் நீட்ஸில் வர்றது தான். ஏன்னா ஹெச்ஆர்எம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர் ஹெச்சிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லீகல் ஜூரிடிக்ஷன் இது எல்லாமே க்ரியேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி நீங்கள் டேக் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் அ ரிப்போர்ட்டிங் கேட்பாங்க. ஸோ இப்போது அது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும்ல இந்த செட்டப்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அது ஐடியலி நம்ம பண்ண மாட்டோம், ஸோ அவங்க பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட ஜூரிடிக்ஷனோட நேம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஸோ ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களோட ஜூரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லீகல் அத்தாரிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிமிலர்லி உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ சிமிலர்லி உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷனலி நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரின்னு சொல்கிறது வந்துட்டு இதர் நான் சொன்ன மாதிரி டிடிஎஸ் ஆர் ஜிஎஸ்டி ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஸோ அந்த மாதிரி எனி அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணுறது தான். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் த பர்பஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் இந்த நீட்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். பட் ஐடியலி இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு இந்த லீகல் என்டிட்டி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லீகல் அட்ரஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவீங்க. அட்ரஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட லீகல் என்டிட்டி, ஸோ இந்த லீகல் என்டிட்டிக்கு உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்துட்டு லீகல் என்டிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு இது க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் லெட்ஜர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சரிங்க. ஓகே. நான் இது இந்த பீரியட் மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு மார்னிங் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடலாம், பேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. மார்னிங் 10 ஓகே. தேங்க்ஸ்.